அதே கும்பல் அங்கே ஏன் யமனை வந்து தாக்குதல், யார் சவுதி தாக்குதல் பண்ணுது யமனை, முஸ்லீம் நாடுகளை அடிக்குது. ரசூலுல்லாஹ் துவா செஞ்சுருக்காங்க, யாரெல்லாம் யமனுக்கு பர்க்கத் செய்வாயாகன்ட்டு. யமன் ஈமானை சார்ந்தது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த நாடை தாக்கும்போது இந்த உலமாக்கள்லாம் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. உலகம் கொந்தளிக்குது, என்னங்க யமனில் வீடியோ அடிச்சுப்பார், வயிறுலாம் ஒட்டி போய் எப்படி இருப்பாங்கன்னு பாரு. புரியுதா? அவங்கெல்லாம் யார் தெரியுமா? அலினுடைய சப்போர்ட்டர்ஸு. அவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய மூமின்கள் அவங்க எல்லாமே. அப்போது அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த டைமில் வந்து பப்ளிக் சென்டிமெண்ட் கடுப்பாச்சு. இவங்க தான் கிரவுண்டில் வந்துட்டு யமன் வந்து ஷியாக்கள், அதனால் வந்து ஷியா கவர்மெண்ட் அங்கே வந்துருச்சுன்னா சவுதிக்கு ஆபத்து, ஹரமுக்கு ஆபத்து. எப்படி ஒரு முஸ்லீம்னால் ஹரமுக்கு ஆபத்து ஏற்படுமா? எப்படி? அமெரிக்கன் பேசஸ் இருக்குது, அதனால் ஹரமுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை அதான் சொல்லுவாங்க. இதனால் பாதிப்பு ஒன்றும் இல்லையே. அந்த மீம் டெம்ப்ளேட் போட்டு இதனால் பாதிப்புலாம் ஒன்றும் இல்லையே. சுற்றி 28 இடத்துல அமெரிக்கன் பேசஸ் இருக்குது, அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை. பண்ணுங்க, என்ன பண்ணுறீங்களோ அதான் சொல்கிறேன். இந்த நிஃபாக் என்னங்கிறத எல்லாம் டிக்ளேர் பண்ணுவோம். அது அடுத்தது எல்லாம் சொல்கிறேன் பாரு. அவ்வேளை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் வினவுவார்கள். இது எந்த வேலை அப்படிங்கிறத எல்லாம் சொல்லலை. மேபி இது மறுமையாக இருக்கலாம். இது மறுமை நாளில் மூமின்கள் கேட்பாங்க, நாங்களும் உங்களோடு தான் இருக்கிறோம் என்று பேரார்வத்துடன் கூறி அல்லாவை கொண்டு மிக உறுதியான முறையில் சத்தியம் செய்தவர்கள் நீங்கள் தானா? என்னடா நீங்கள் எங்கடா நரகத்துக்கு போகிற லைனில் நின்றுருக்கீங்க? ஏடா எங்களை விட அதிகமாக கூவின்னு இருந்தீங்க, அல்லாஹ் அக்பர்ன்ட்டு எங்களை விட அதிகமாக நீங்கள் மதரசா வச்சுருந்தீங்க. எங்களோட உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எங்களோட நீங்கள் வேறு லெவலில் தாவா பண்ணிகிட்டு இருந்தீங்க. அல்லாமல் வாயை திறந்தா அல்லா 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 சுபான் அல்லா இதைத்தானடா பேசிகிட்டு இருந்தீங்க. இங்கே என்னடான்னு பார்த்தா நரகத்து போகிற லிஸ்ட்டில் உட்காந்துட்ருக்கிறீங்க. அதை அல்லாஹ் சொல்கிறான். அவங்க வியப்பாக பார்ப்பாங்க முஸ்லீம்கள், சஹாபாக்களும் ரசூலுல்லாவும் பார்ப்பாங்க. ஏன்னா வியப்பாக இருக்குது. எந்த இடத்துல உட்காந்து இமாமத் பண்ணிருந்தீங்க? எவ்வளோ முக்கியமான எவ்வளோ உயர்ந்த பள்ளிவாசல்களில் உட்காந்து நீங்கள் இமாமத் பண்ணிருந்தீங்க. பார்த்தா உங்கள் கதி இந்த கதியாக இருக்குது. கருமம் முடிச்சவனுங்களா, வேஷந்தான் போட்டிங்களா ஊருக்குள்ளே? தாடி பெருசாக விட்டு, ஜிப்பா பெருசாக வச்சு, அந்த 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 காலில் கீழே மேலே அந்த ட்ரெஸ்ஸை வச்சு இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தீங்களா? அல்லா மேலே சத்தியம் செஞ்சு எல்லாம் பேசுனீங்களாடா. சுபானல்லா வல்லாஹி 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 அப்படிமானே. இதுதான் அது. இறுதியில் அந்நயவஞ்சர்களுடைய எல்லா செயல்களும் வீணாகிவிட்ட நல்லா சொல்கிறான். இந்த கியாமத் நாளில் அவங்க கொண்டாந்து தராசில் அப்படி வைப்பாங்க. ஹஜ் இருக்கும், உம்ரா இருக்கும், தொழுகை இருக்கும், இபாதத்து இருக்கும், தஹஜ்ஜுத் இருக்கும், எல்லாம் இருக்கும். அவர்கள் நஷ்டமடைந்தவர்களாக ஆகிவிட்டார்கள்.